ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமி இன் திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சூப்பரான ஒரு மிட்டாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, டார்க் கொக்கோ மிட்டாய். அதுவும் கடைகளில் வாங்குறது மாதிரி ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸு வேர்க்கடலை. நான் பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தது தான். கடைகளில் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலைன்னு கேட்டால் இது கிடைக்கும். ஸோ அந்த வேர்க்கடலோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பச்சை வேர்க்கடலை எடுத்து அது லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது. நம்ம இதை வந்து மிக்சியில் வச்சு ரிவர்ஸில் அடித்து எடுத்துட்டோன்னா கரெக்டாக வந்துடும். ரொம்ப அரைவிடாமல் ஓரளவு அரைப்பட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ அரைச்செடுத்துட்டோம். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். பாருங்கள், ரொம்ப அரைப்படாமல் ஓரளவு மாதிரி, ரொம்ப மாவு மாதிரி வந்துடக்கூடாது. அது மாதிரி ரொம்ப கரடு முரடாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக நான் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிச்சு தரேன். இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் வேர்க்கடலை அரைப்பட்டிருக்கும், கொஞ்சம் லைட்டாக அரைப்பட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுக்குவோமே இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கான பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சப்போஸ் நம்ம வந்து கிளற ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சீக்கிரமே அடி பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மாற்றிடவே செய்யாதீங்க. மாற்றிட்டோன்னா கரெக்டான அந்த பாகு பதம் கரெக்டாக வராது. சீக்கிரமே அடி பிடிச்சி கரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை லைட்டாக கரைஞ்சதும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்துடும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக காமிக்கிறேன். ஸோ அந்த கரெக்டான பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்க்கரை பதம் வந்து சரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த மிட்டாய் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது செகண்ட் ஸ்டேஜ். இந்த மாதிரி நொரை தள்ளிடும். ஸோ அந்த டைமும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த சர்க்கரை பாகு கரெக்டாக வர்றதை உங்களால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். அப்போ தான் சரியாக உங்களுக்கு அந்த மிட்டாய் கரெக்டாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா சர்க்கரை வந்து இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததை நீங்கள் லைட்டாக செக் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த சர்க்கரை பாகை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுக்கும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் இது சரியான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கிற இந்த கடலையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திக்காக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். இந்த கொக்கோ மிட்டாய் பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பட்டர் பேப்பரில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி ரோல் பண்ணுவோம்ல ரோலர், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரோலர் ஃபுல்லாகவே நல்லா கீ அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம பரத்தணுன்னா சூப்பராக நல்லா நீட்டாக பரந்தி வந்துடும். அந்த சூடோடு இருக்கும்போது பரத்திட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமானா சரியாக வராது, நல்லா டெம்பர் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூடோடு எடுக்கும்போது நம்ம பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். ஸோ அதனால் இந்த சூடோடே நம்ம இப்போ இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மிட்டாயை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த நைஃப்பில் வந்து கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கேரமல் வந்து இந்த நைஃப்பில் ஒட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கட் பண்ணுறதுக்கு சரியாக வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அப்படி கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா சூப்பராக வந்துடும். ஸோ அதனால் ஒரு 20 மினிட்ஸ் இது இப்படியே இருந்து நல்லா கூல் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கொக்கோ மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை உடச்சி தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான ரொம்பவே சுலபமான கொக்கோ மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உடச்செடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கரெக்டாக நம்ம அதை ஷேப் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி அட்டகாசமாக இந்த கொக்கோ மிட்டாய் பண்ணி உங்கள் அனுபவத்தைங்க கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பபாய்.